மறுபடியும் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய சாட்டிங் வீடியோ தான். நிறையா பேச விரும்பலை. சில கசப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இட்ஸ் ஃப்ரைடே அக்டோபர் 4th நான் ஒருத்தவங்க சேட் பண்ணியிருந்தேன். வழக்கமாக ஹாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன். அடுத்தவங்க குட் மார்னிங் சொல்லி அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டிருந்தேன், ரியலி லைக் யுவர் ப்ரொஃபைல், உண்மையே என்னுடைய ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கான்னு கேட்டிருந்தேன். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வெல்த்தியாக இருக்கீங்க போல இருக்குது. நான் அப்படி கிடையாது. நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நான் உங்களை டிபெண்ட் பண்ணி மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீ போய் அப்புறம் நீ வேறு ஒருத்தர் போய் பார்க்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் அப்படியே மழுப்பி கிளப்பி எனக்கு உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்குன்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒன்றும் அவங்க சொல்லிட்டாங்க, சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட்னு. அப்புறம் நான் சில அவங்க அனுப்புகிற மெசேஜ், எனக்கு ஒரு இன்னொரு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதெல்லாம் எடுத்து காட்டி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா காட்டுறேன் இருங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு நம்பரில் இருந்து ஹாய் டியர் சங்கீதா மித்தோ வி டெக்ஸ்ட் ஹிந்தி மேட்ரிமோனின்னு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி இருந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓகே நான் உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு சும்மா கொஞ்சம் பில்டப் தான் பண்ணேன். அவங்க ஒரு ப்ரொஃபைல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தா 4 கண்ட்ரி பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும். நான் அப்புறம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் நம்பாமல் கடைசியில் யார் நீங்கள், ஹூ ஆர் யூ, வாட் யூ வாண்ட் கேட்டிருந்தேன். அது டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் தான் சொல்லியிருக்கணும். கொஞ்சம் குழப்பி விட்டுருக்கேன். அவங்க புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் இங்கே வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ டியர்னு சொல்கிறீங்களே என்னாச்சுன்னு கேட்டிருந்தேன். எனக்கு புரியல நீ என்ன சொல்கிறனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அடுத்து சரி பேசுவோம், உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க எனக்கு ஹிந்தி தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஐ எம் க்ரோ அப் இன் யூகே, ஸோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் யூகேல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப மோசமாக இல்லைன்னு சொன்னேன். சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தேன். இது யாருன்னு கேட்டிருந்தேன். அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது குழப்பமாக இருக்குது, ஒரே பேரில் 2 பேரா அப்படின்னு. ஸோ உன் ஒரிஜினல் ஓகே, உன் ஒரிஜினல் பேர் தான் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். என்னோடய ஒரிஜினல் பேர் பூமலை. அதாவது ஏதாவது கேம்ஸ் விளையாடுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னோடய ஒரிஜினல் பேர் பூமலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் நம்பர் யாருமா கொடுத்தது, நாங்கள் தான் ஒரு நல்ல லைஃப்காக அலைஞ்சிட்ருக்கோம், யாராவது நம்ம நம்பரை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி கேட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நான் உங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஃபஸ்ட் அனுப்புகிற மெசேஜை போட்டு இதுதான்ப்பா என் பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிக்கியாக ஏதாவது பண்ணணுமே, சரி நான் அவங்க உண்மை தான் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க நான் ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த பொண்ணுக்கிட்ட நான் 5 கொஷின் கேட்குறேன், டக்குன்னு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். இது கொஞ்சம் குலத்தனமாக தான் இருக்குது, பட் எனக்கு எப்படி பெருசாக சேட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் கொஞ்சம் மோக்க போட்டுட்ருந்தேன். அங்கே லெட்ஸ் கோன்னு தான். உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்டேன். உனக்கு எதுக்கு எங்கள் அம்மா பேர்,
அப்படின்னு கேட்டாங்க. நான் எதிர்பார்க்காத பதில். நீங்களாம் கொஷின் கேட்கக்கூடாது, நான் மட்டும் தான் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் தான் சொல்லணும் நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்னை பற்றி கேட்க வேண்டியதானே, உனக்கு எதுக்குடா என் ஃபேமிலி டீட்டெயிலு, உனக்கு நான் தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, நமக்குள்ள நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு என் ஃபேமிலி டீட்டெயிலெலாம் இந்த ஸ்ட்ரிக்டாக கேட்டாங்க. ஒரே சேமாக போச்சு. அவங்க இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட்லாம் அனுப்பியிருந்தேன், என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். அப்பா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்கம்மா, ஏம்மா இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, எப்படிம்மா உங்களை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு பொண்ணுங்க ஸ்மார்ட்டாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து கேட்டுச்சு போதும், ஏம்மா இப்படி ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் கேட்டிருந்தேன், நான் ஒன்று பிளாக் பண்ண போகிறேன், நீங்கள் ஒன்றும் சீரியஸாக இல்லைன்னு பயமுறுத்துகிறாங்க. பட் இவ்வளோ ஸ்மார்ட்டான பொண்ணு சேட் பண்ணும்போது பிளாக் பண்ணுறது சொன்னால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு நம்பர் ஃபாரின் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அது நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாள் விட்டு டெக்ஸ்ட் பண்ணோம். அப்புறம் பாருங்கள், சாட்டர்டே 26 அக்டோபர் டெக்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் டிசம்பர் 6 பண்ணேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு 8ஆம் தேதி, ஹே ஐ ரிமெம்பர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல.